எஸ் ஹாய் எவ்ரிஒன், வெல்கம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன தப்பு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் வரலை. நவ் கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ மை டியர் சில்ட்ரன்? நான் லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக லைவ்ல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, ஐ வெல்கம் யூ ஆல் மை டியர் சில்ட்ரன். ஸோ இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான, உண்மையை சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ மறந்துடாம இந்த லிங்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ரைட், ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் 10, ரைட், லா ஆஃப் மோஷன் அப்படின்ற ஒரு சாப்டர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். எஸ் எஸ் ஓகே, தட்ஸ் கிரேட், தட்ஸ் கிரேட். எஸ், ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான். நானும் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுறேன். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளியர். எஸ், ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Can you hear me, my dear children? Yes. So start பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா we will start. Can you NEET classes கேட்குறீங்க? NEET classes பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் சாப்டர் நம்ம பேசுகிறோம். I will discuss that. Okay. Yes. So ஸ்டார்ட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம், கெத்து பண்ணுறோம். So right, so என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, let me share the thing to our children. Okay, 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 done. Yes, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் சி, இஃப் யூ காண்ட் லவ் வாட் யூ டூ, யூ காண்ட் கெட் வாட் யூ லவ். யாருங்க சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் தான் இது உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் இஃப் யூ காண்ட் லவ், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை உங்களால் விருப்பத்தோட பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட அந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பண்ணுற விஷயத்த சந்தோஷமாக திருப்தியாக பிடிச்சி பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட், அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். ஸோ மறக்காம நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய நேம், ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி. இதுதான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய நேம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், உங்களுக்கே தெரியும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா எம்பி. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் கூட. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து 2 times நம்ம டெஸ்ட் வச்சிருந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்லயும் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் ஃபார் ஸ்டாண்டர்ட் 10, 11 and 12. ரைட், எஸ், ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட். So great preparation, right? Great preparation for physics class 10, 11 and 12. So இன்னைக்கு நம்ம பயங்கரமான ஒரு சாப்டர் பார்க்கிறோம், law of motion. So class 10க்கான ஒன் ஷாட் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், law of motion. ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியமான சாப்டர் அப்படின்னும் சொல்லிக்கலாம். எஸ், 12th எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ 12th பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சண்டே கிளாஸஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறந்துடாம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், லா ஆஃப் மோஷன், ரைட், லா ஆஃப் மோஷன். ஸோ என்னுடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் மோஷன், வாட் காசஸ் மோஷன்? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ ஜெனரலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா, அந்த மூவ்மெண்ட்டுக்கு
ஒரே ஒரு விஷயம் தான் காரணமா இருக்க போகுது. என்ன? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபோர்ஸ் தவிர்த்து வெளியில இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ். அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து நான் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அது சாலிடா இருந்தாலும் சரி, லிக்விடா இருந்தாலும் சரி, கேஸஸா இருந்தாலும் சரி. அப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அப்போ ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல வந்து ரேண்டமா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகும். அதாவது அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷன்ல ரேண்டம் டைரக்ஷன் இட் வில் மூவ். ரைட். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்றோம். ரைட். ஸோ இதுக்கு பேரு இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்டர்னல் எனர்ஜி அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய எனர்ஜி. ஆனா இந்த ஆப்ஜெக்ட்னால ஒரு ஒரு பொருளை மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஃபோர்ஸை தான் கொடுத்தாகணுங்க. ரைட். ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மூவ் தி ஆப்ஜெக்ட். அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். சரியா? சோ இதுதான் வந்து ஓல்டன் டேஸ்ல நிறைய சயின்டிஸ்ட் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா they found force is responsible to move an object. ஓகே. அப்ப ஃபோர்ஸ் தான் வந்து இதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபோர்ஸ் எப்படி பிரிக்கிறாங்க? இந்த ஃபோர்ஸையும் ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ரைட். ஒன்னு வந்து புஷ் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு வந்து புல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எந்த ஒரு ஷாப்பிங் மால் இல்ல எதனா ஒரு சின்ன சின்ன கடைக்கு போனாலும் சரி, புஷ் அண்ட் புல் இந்த வார்த்தையை நம்ம எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரைட். புஷ் அப்படின்னு சொல்லும்போது தள்ளு. ரைட். புஷ் அப்படின்னு சொல்லும்போது தள்ளணும். புல் அப்படின்னு சொல்லும்போது இழுக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் மாறுது. ரைட். அப்போ என்ன பண்றேன்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன். எக்ஸ்டர்னல். ரைட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரைட்டா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ் சார், which chapter is this அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மோஷனுங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர். ரைட். யா, தே ஃபவுண்ட் தட் ஃபோர்ஸ் இஸ் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு யோர்ஸ் லவ்விங்லி ஸ்வாதி சொல்றாங்க. எஸ், கரெக்ட்மா. Sir, avoid red color in board because red attracts, it seems. Okay, I will reduce that. Okay. Red color is not clear. Okay. Okay, super explain பண்றீங்க. Thank you. Right. So அப்போ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ force is the basic thing அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? Force is the பேசிக் திங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா ரைட், அதுக்கு முன்னாடி வரைக்குமே அதான் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஆப்ஜெக்ட் எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும். எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும். ரைட். இப்போ இந்த ப்ளூ கலர் கிளியரா இருக்கா? இஸ் தட் கிளியர் ப்ளூ கலர்? ப்ளீஸ் டு கமெண்ட் மீ. லெட் மீ. Okay. Okay. Clear அண்ணா? Okay. Thank you so much. ஏன்னா கலர் வேரியன்ட் எனக்கு தெரியல. ஸோ நான் லைவ்ல இருக்கேன், விச் மீன் நான் போர்டு யூஸ் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் பிரைட்டா இருக்கு அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இஃப் த கலர் இஸ் நாட் விசிபிள் கைண்ட்லி லெட் மீ நோ through the comment. Okay, so comment பண்ணுங்க.
so that I will rectify my mistakes. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லா ஆஃப் மோஷனை நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல செம பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லா ஆஃப் மோஷன்ல தான் நம்ம வந்து ஒரு 3 முக்கியமான லாஸ் பார்ப்போம். அதாவது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா அண்ட் நியூட்டன் தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான லாவை பார்ப்போம். அந்த 3 முக்கியமான லாவை நம்ம டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கான்செப்ட். அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். நம்ம பெருசா எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பேசும்போது நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வர்றாருங்க. கலீலியோ வர்றாரு. ஸோ இவர் வந்து ஒவ்வொரு விதத்தை சொல்றாரு. லைக் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லெட் மீ டேக் ரைட். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. இந்த சர்ஃபேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்றேன். அப்போ இந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து டியூ டு திஸ் இன்க்ளினேஷன் இல்லையா, there is some angle between that இல்லையா. அப்போ ஆங்கிள் இருக்கனால என்ன ஆகும், இது ஸ்லாண்டிங்கா இருக்கு. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமும் கொடுக்க தேவையில்லை. இந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன ஆகுது, ஒரு சர்டன் ஸ்டேஜ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பால் வந்து இங்க நின்றும். இப்போ நிறைய விஷயத்தை இவர் சொல்றாரு. அப்போ இங்க என்ன ஆகுது, let us consider this is frictionless surface ரைட். ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சாஃப்ட் அப்படியே வழுவழுன்னு இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ். சரிங்களா? அப்போ சப்போஸ் எனக்கு இந்த சர்ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து த்ரூ அவுட் அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்குமா, ரெஸ்ட்லேயே இருக்காது. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் நல்ல வழுவழுன்னு இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ரொம்ப சாஃப்டா ரொம்ப வழுவழுன்னு இருக்கு. அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து நிக்கவே முடியாது. இட் கீப்ஸ் ஆன் மூவிங். ஆனா அதுக்கு நடக்கிறது கிடையாது. ஆஃப்டர் சம் டைம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். அப்போ அதுக்கு யாரு காரணம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ இதுக்கு எதிர் திசையில ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட்னால நிக்க முடியும். அந்த எதிர் திசையில யார் ஃபோர்ஸ் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தாங்க ஃப்ரிக்ஷன் ரைட். அவரு தான் ஃப்ரிக்ஷன் சொல்றோம். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸுக்கு அப்போஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் ரெஸ்ட்ல வந்துடுது. இப்போ நீங்களே ஒரு பால் எடுத்து பாலை உருட்டி விடுறீங்க. அந்த பால் வேகமா போகுது. அப்ப என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடுது, பால் நின்று போயிடுது. கரெக்டா? பால் நின்றுது. அப்ப பால் நிக்குது. அப்ப என்ன பண்ணணும், யாரு காரணம், சர்ஃபேஸ் தான் காரணம். சர்ஃபேஸ் ரஃபா இருக்கு. ஃப்ரிக்ஷன் இஸ் த மெயின் ரோல் தேர் இல்லையா. ஃப்ரிக்ஷன் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? சோ இதுதான் வந்து இதுல இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும். கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ரைட். இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக்? எஸ். Sir, how much time will you take minimum to complete this chapter அப்படின்னு சொல்லிட்டு அகீலா கேக்குறாங்க. Wait for it. I will complete. Maximum I will go very fastly. And அதே மாதிரி ஸ்ரீநாத் கேக்குறாங்க, sir we want one shot for electricity lesson. Okay, we will go for electricity. எலக்ட்ரிசிட்டிக்கு போகலாம். ஓகே. பிசிக்ஸ்க்குள்ள எல்லா பிசிக்ஸ் லெசன் முடிச்சிடுவீங்களா சார்? Maximum I will go for it because I have to take standard 10, 11, 12 இல்லையா. so maximum important chapters ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய chapters மட்டும் நம்ம பார்த்திரலாம். yes right. yes, shall we move to the next thing? Please upload class 10 sir. yes, I'm doing that right. nuclear physics clear எடுங்க. okay ma. thank you good for nothing. okay, we want nuclear physics. yes, we will go. right. so இதுதான் நமக்கு இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இனர்ஷியான்னு சொல்லுவோம். இந்த இனர்ஷியா அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அப்ப இந்த இனர்ஷியா அப்படின்றது என்ன, இனர்ஷியா அப்படின்னா
ரைட். இனர்ஷியா அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு எர்த் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட். ஒரு எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து, ரைட், இனர்ஷியான்றது கான்செப்டுக்கு சொல்றேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ மூவ் ஆகுமா ஆகாதா, ரைட்? மூவ் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா ஆகாது சார். பிகாஸ் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை. அப்போ ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்கும், ரைட். எப்பவுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும். இல்ல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது சார். என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்டன் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது சார், ரைட். ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு வச்சுப்போமே. யூனிஃபார்ம் ஸ்பீடுனா அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரே ஸ்பீடு தான் இருக்கும் த்ரூ அவுட் த ஜேர்னி. யூனிஃபார்ம் ஸ்பீடு, ஒரே வேகத்துல போகுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே வேகத்துல போகும்போது what will be the acceleration of this object? சொல்லுங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே ஸ்பீட்ல போகும்போது what will be the acceleration of this object? What will be the acceleration of this object? சொல்லுங்க. Say, what will be the acceleration? Oh my goodness, Kalai Gaming, please. Okay. What will be the acceleration, my dear children? Say, what will be the acceleration? Kalai Gaming. Okay. What will be the acceleration? Equal acceleration. No. Yes. Akash and Tarun, Arunachalam, correctங்க. Correct. தருண் கரெக்ட். என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் பாத்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்றோம், ரைட். ஏன் சார் ஒரு ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷன் ஜீரோ ஆகுது? அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் தான் ஒரு வெலாசிட்டி இருக்கே சார், அப்புறம் ஏன் ஜீரோ ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்சலரேஷன், ரைட். அக்சலரேஷன் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, acceleration is nothing but change in velocity, right? Change in velocity with respect to time, right? Change in velocity with respect to time அப்படின்றத தான் நம்ம acceleration னு சொல்லுவோம். அப்ப change in velocity, velocity மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? velocity மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கு பேர் தான் அக்சலரேஷன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரே வேகத்துல போகுது. அப்ப அக்சலரேஷன் என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. வெலாசிட்டி இங்க மாறுதா? இல்ல. அப்ப இங்க சேஞ்ச் ஆகல. அப்ப அக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சு? ஜீரோன்னு ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். அப்போ what I can say, acceleration which is equal to v minus u by t அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க மறக்கவே கூடாதுங்க. acceleration அப்படின்றது change in velocity with respect to time. இல்லனா rate of change of velocity is nothing but acceleration. இதுதான் வந்து basic understanding. அப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஏன்னா நான் எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்குது. லெட் அஸ் கன்சிடர் 20 மீட்டர் per செகண்ட். சரிங்களா? ஒரு 20 மீட்டர் per செகண்ட்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒரே வேகத்துல போகுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எதிரில் ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலோ இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலோ அப்ப மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்டுடைய வேகம் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? அப்பதான் அது சேஞ்ச் ஆகும். இல்லனா
சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன சொல்றாங்க, ஒரு அழகான டெஃபினிஷன் சொல்லி இருக்கிறாங்க நம்ம புக்ல. the inherent property of a body to resist, right, to resist any change of its states of rest or uniform motion, right. அப்போ நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருக்க முயற்சி பண்ணுது, அப்படி ரெஸ்ட்லயே இருக்க முயற்சி பண்ணுது. இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகும்போது நம்ம வெளியில இருந்து ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ண முடியுமே தவிர அது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டுடைய யூனிஃபார்ம் மோஷனையும் மாற்ற முடியாது, அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனையும் மாற்ற முடியாது. அப்போ என்ன சொல்றாங்க, ரெசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரெசிஸ்ட், ரைட். ரெசிஸ்ட் அப்படின்னா எதிர்க்கிறதுன்னு அர்த்தங்க, அப்போசிங் அப்படின்னு சொல்லலாம், ரைட். ரெசிஸ்ட் அப்படின்னா அப்போசிங், ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போ நம்ம வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஃபோர்ஸை நான் வாங்கிக்க மாட்டேன், நான் என்னுடைய பொசிஷன்ல தான் இருப்பேன், ரைட். the inherent property, ரைட். என்ன சொல்றான், to resist any change. அப்போ அப்போஸ் பண்ணுது, எதிர்க்குது, ரெசிஸ்ட் இல்லையா, அதை தான் வந்து இனர்ஷியான்னு சொல்றோம். இஸ் தட் கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? ஷுவர் அனுஜ்? யா அனுஜ், I will go for it, don't worry. Yes, yes, right. Understood my dear children? Is that clear? Is that clear? Is that clear? Please do say. Please comment. Is that okay? Shall we move to the next topic? கொஞ்சம் வேகமா சொன்னீங்கன்னா I will go for it. We want one shot for electricity. Okay, I will go for it. Electricity பண்ணிரலாம் electricity பண்ணிரலாம். Okay, அடுத்த சாப்டர் நம்ம electricity போகலாம், சரிங்களா? அடுத்த சாப்டர் நம்ம எலக்ட்ரிசிட்டி போயிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப பெரிய சாப்டரும் கூட, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சாப்டர், ரைட். ஸோ இது வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ 12th தேர்ட் ரிவிஷன் பத்தி சொல்லுங்க. ஓகே, ஐ வில் சே தட் மை டியர் சில்ட்ரன், ஐ வில் சே தட். ஸோ இப்போ இனர்ஷியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து 3 விதமா பிரிக்கிறோங்க. இனர்ஷியாவை வந்து 3 விதமா பிரிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ போர்டில் பார்க்கறது. அப்ப இனர்ஷியா அப்படின்றது வந்து the inherent property of an object to resist any change in its state of rest or state of uniform motion அப்படின்றத நம்ம இனர்ஷியான்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, ரைட். இனர்ஷியா அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் we classify inertia into 3 typesங்க. இதை நான் சொல்லணும் இல்லைங்களா? இனர்ஷியாவை வந்து நம்ம 3 விதமா பிரிக்கிறோம், ரைட். வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா we have so we have inertia of rest, inertia of motion, then inertia of direction. இந்த மாதிரி நம்ம இனர்ஷியாவை 3 வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக்கை தான் நம்ம பேசுறோம். சார் ப்ளீஸ் மேக் ஒன் ஷாட் ஃபார் 11th, we are in need. Sure, I will do that ma, I will do that. Please don't message and again I will say, okay, please don't message. Anuj, sure, I will do that ma, I will do that. Preparation timetable please for Sivaraj. Yes, I posted already, I posted my dear children. Okay வா? அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். என்ன சொல்லி இருக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் மேல ஒரு கார்ட்போர்டை வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி இருக்குது இல்லையா? தண்ணி நிறைய இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்ப என்ன பண்றாங்க, வேகமா இந்த கார்ட்போர்டை எடுக்கும் போது என்ன ஆகுது பாருங்க, வேகமா இந்த கார்ட்போர்டை எடுக்கிறாங்க. அப்போ இங்க பிளேஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த காயின் வந்து அப்படியே டைரக்டா நேரா விழுது. அப்ப இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் இஸ் நாட் சேஞ்சிங்.
அப்போ சடனா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த காயின் இந்த கார்ட்போர்டு கூடயே வராம நான் வரமாட்டேன், நான் அதே இடத்துல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின் வந்து அதே இடத்துல இருக்குது. ஸோ இட் ஃபால்ஸ் டைரக்ட்லி, அப்படியே ரெஸ்ட் பொசிஷன்ல அப்படியே கீழே வந்து விழுந்தாச்சு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் எங்ககிட்ட சொல்லுவீங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஒரு மரம் இருக்குது. லெட் மீ கிளியர் திஸ் ஸ்லைடு, ரைட்? ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு மரம், நம்ம அழகான மரம் இருக்குது. ஸோ இந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாம்பழம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க வந்து அந்த மாம்பழம் இருக்குது. இப்போ ஒரு 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 பர்சன் வந்து இங்க இருக்கிறான், அவன் என்ன பண்றான், இந்த மாம்பழத்தை வந்து அடிக்கிறான், வேகமா கள்ளத்துக்கு அடிக்கிறான், ரைட்? கள்ளத்துக்கு அடிக்கிறான். இப்படி பட்டு இந்த மாம்பழம் வந்து இப்படி விழுதா? இல்ல, இந்த மாம்பழம் இப்படி நேர விழுறதுதான் பார்க்கணும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, இந்த மாம்பழத்துக்கு மேல எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது கூட இந்த மாம்பழம் ஒரே சேம் பொசிஷன்ல தான் இருக்க முயற்சி பண்ணுது, ரைட்? இதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது ரெஸ்ட்லயே இருக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு பில்லோ இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பில்லோல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்குங்க, ரைட்? இந்த பில்லோல பாத்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப கிளியரா ரொம்ப அழகா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு பில்லோ இருக்கு, அந்த பில்லோல பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம எல்லோ கலர்ல நான் சொல்லியிருக்கிறேன், ரைட்? ஸோ ஜஸ்ட் சி, இந்த ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா பில்லோ, ரைட்? இந்த எல்லோ கலர் பாத்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து இந்த பில்லோல இருந்து நான் டஸ்ட் பார்ட்டிகளை வெளியே எடுக்கணும், அதாவது தட்டணும், தூசி தட்டணும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ இந்த தலகாணிய நான் வேகமா அடிக்கிறேன். அப்போ இட் இஸ் மேட் அப் ஆஃப் காட்டன். அப்ப என்ன ஆகும், அந்த தலையணி அதாவது பில்லோ வந்து அமுங்கும், கரெக்டா? அப்படியே பிரஸ் பண்ண அமுங்கும். தலகாணி இப்படி இருக்கு, நான் அடிக்கிறேன், என்ன ஆகும், அடிக்கும் போது அந்த தலகாணி அப்படி உள்ள போகும். அப்ப என்ன ஆகுது, அம்மா நான் டஸ்ட் கிளீன் பண்ணிட்டோமா, டஸ்ட் இந்த தலகாணியை விட்டு வெளியே போயிருச்சுமா? அது அப்படி இல்லை. எப்படின்னு நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இங்க அந்த ரைட், இங்க அந்த பில்லோ நீ அடிக்கும் போது இப்படி வந்துடும், ரைட்? அப்படியே அமுங்குது இல்லையா? அப்போ இங்க பாருங்க, அப்படியே அழகா பாருங்க. இப்ப நான் எப்படி ரிலேட் பண்றேன், இப்படி, ரைட்? அப்போ இப்படி அமுங்கிடுது. அப்போ தலகாணி இப்படி அமுங்கும் போது என்ன ஆகுது, அதுல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல் இஸ் நாட் சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன். அது ரெஸ்ட்ல இருக்கு, தலகாணியில அது ரெஸ்ட்ல இருக்கு, அதே பொசிஷன்ல இருக்கு பாரு. தலகாணி உள்ள வந்துருச்சு, டஸ்ட் பார்ட்டிகல் அதே இடத்துல தான் இருக்குது. இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? This can also related to inertia of rest. அப்ப நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருக்க முயற்சி பண்ணுது பார். இந்த டஸ்ட் பார்ட்டிகல் பார் அப்படி வெளியே வந்துருச்சு, வெளியே வந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்குது இல்லைங்களா? So this is also very beautiful example to demonstrate inertia of rest, right? Inertia of rest. Is that clear, my dear children? Is that clear, my dear children? Is that clear? Is that clear? Clear-ஆ இருக்குங்களா? நீங்க தான் சொல்லணும் இப்போ. Is that clear? Fast. பத்தல. Fast, make it fast. Is that clear? Is that clear, my dear children? Clear? Thumbs up. பத்தலையே, ரொம்ப கம்மியா இருக்குது. Clear? Yes. That's great. Yeah, இன்னும் ஒரு 10 பேர் தான் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Very clear. Yes அண்ணா. Upload chemistry. Yeah, I will try to upload chemistry, but it is very difficult. I'm not assuring that. Okay? Yeah. Yes, that's great. Yeah, fantastic. அப்ப நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. This is inertia of rest concept. அடுத்து, ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பாருங்க,
இந்த தப்பு நம்மள பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ரைட், ஒரு பையன் நிக்கிறான், பஸ்ல நிக்கிறாங்க, ஒரு பையன் பஸ்ல நிக்கிறான், பஸ் மூவ் ஆகுது. பஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் வந்து கம்பி எதுவுமே பிடிக்கல, அப்படியே ஜம்முன்னு சும்மா கெத்தா மாசா வடிவேல் வந்து ஒரு படத்துல நிப்பார் இல்லையா, அதாவது அந்த கம்பியெல்லாம் எதுவுமே நான் பிடிக்க மாட்டேன், நீ என்னன்னா வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒருத்தன் கேட்பான் பக்கத்துல, என்ன உங்க அண்ணன் வந்து கம்பியை பிடிக்க மாட்டாரு, அவர் எந்த கம்பியும் பிடிக்க மாட்டாரு, மாசா நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட சொல்லுவான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் வேகமா போற பஸ்ல சடனா ஒரு விசில் அடிச்சு பஸ் நின்றுதான் என்ன ஆகும், அவர் வடிவேல் வந்து அப்படியே முன்னாடி போயிட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே விழுந்துருவான், கீழே விழுந்துருவார். அது எப்படி, how it is possible அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். அப்ப அதே எக்ஸாம்பிள் யூ ஜஸ்ட் கன்சிடர் ஹியர். அப்ப இந்த பஸ் வந்து வேகமா மூவ் ஆகிட்டு இருக்குது, ரைட், மூவ் ஆகுது. இந்த பையன் அவனுடைய மொபைல் ஃபுல்லா ரொம்ப சின்சியரா பார்த்துட்டு இருக்கிறான், கம்பி எதுவுமே அவன் பிடிக்கல. இப்ப பஸ் டிரைவர் சடனா பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பையன் ரெஸ்ட் பொசிஷன்லயே இருக்க முடியாது. ஏன்னா அந்த பையன் பஸ் கூடவே டிராவல் ஆகுறான், he is in motion இல்லையா, அவன் வந்து மோஷன்ல இருக்கிறான் இல்லையா, மூவ்மெண்ட்லயே இருக்கிறான், பஸ் கூடவே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கதான். இப்போ சடனா அந்த பஸ் நிக்கும் போது அவனால நிக்க முடியாது, அவன் மோஷன்ல இருக்க முயற்சி பண்ணுவான், அப்பதான் அவன் இப்படி கீழே விழுந்துடுறான். போனை கீழே போட்டான் பாரு, அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க, போனை கீழே போட்டான், அவனும் விழுற நிலைமைக்கு போயாச்சு, விழுந்துருவான் இல்லையா. இஸ் தட் கிளியர்? Is that clear my dear children? இதுதான் வந்து இதுல இருக்கிற முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்ங்க. சோ அதே எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு கேஸ்ல பார்க்கலாம். இந்த பாரு, the tendency of an object to stay at rest or preserve its state of motion. மோஷன்லயே இருக்க முயற்சி பண்ணும், அதுதான் inertia of motion அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கார் இருக்கு, இந்த கார் வந்து மோஷன்ல இருக்குது, மூவ் ஆகுது, ரைட், மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்ப இங்க என்ன ஆகுது, இந்த காருக்கு மேல ஒரு பொருளை நான் இங்க வச்சிருக்கேன், இதுவும் காரோடு சேர்ந்து மூவ்மெண்ட்லயே இருக்குது. இப்ப சடனா இந்த காரு நிக்குதுங்க, காரு நிக்கும் போது என்ன ஆகும், காரு நின்றோம், ஆனா அந்த கார்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் அதே மோஷன்ல இருக்க முயற்சி பண்ணும். அப்ப என்ன ஆகும், அந்த பாக்ஸ் வந்து முன்னாடி வந்து விழுந்துருது இல்லையா. the best example inertia of motion, ரைட். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்ம அத்லெட், நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹை ஜம்ப் பண்ற ஒரு பர்சன், வேகமா லாங் ஜம்ப் கூட சொல்லலாம், வேகமா ஓடுவாரு, ஜம்ப் பண்ண அதை கை அந்த கிரவுண்ட்ல இருந்து அவருடைய காலை தூக்கிடுவாரு, அப்படியே பறந்து போய் விழுவாரு, இதை கூட சொல்லிக்கலாம். இல்ல ஒரு அத்லெட் வந்து வேகமா ஓடுறாரு, ஓடிட்டு அவருடைய பினிஷ் லைன் வந்ததும் டக்குன்னு நிக்கிறாருன்னா, can he stand firmly? No, அவரால் நிக்க முடியாது, கீழே விழுந்துருவாரு. ஏன்னா he cannot maintain that இல்லையா. அவர் மோஷன்ல இருக்காருன்னா மோஷன்லயே தான் இருக்க முடியும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 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 பர்சன் சொல்றது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட். ஒரு பர்சன் இங்க இருக்காரு, இவர் வந்து ஒரு சர்க்கிள், ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட்னு வச்சுக்கலாம், ரைட். இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட், அத்லெட் ரன்னிங். அப்ப இந்த பர்சன் அப்படியே வேகமா ஓடுறார், ஃபைனல் பாயிண்ட் வந்ததும் இங்கே நிக்க முடியுமா அவரால்? கண்டிப்பா நிக்க முடியாது. he will travel some certain distance, கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் அப்புறம் தான் நிக்க முடியும், ஏன்னா உடனே அவரால் நிக்க முடியாது. இதுவும் கூட inertia of motion அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். is that clear my dear children? is that clear? are you clear with this concept my dear children? clear-ஆ இருக்குங்களா? Sir, please CBSE 12th Shri Prajan CBSE 12th வந்து நம்ம நீட் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல ரெஃபர் பண்ணுங்க. I posted many videos there and even you can check our Unacademy YouTube channel. Sorry, Unacademy profile, Unacademy learners app குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து ray optics, electromagnetic waves, wave optics, அதுக்கப்புறம் dual nature of radiation, atoms, இந்த 5 சாப்டருடைய ஒன் ஷாட் வீடியோஸ் ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறோம். அப்புறம் சாப்டர் 1, சாப்டர் 2,
சாப்டர் 3 உடைய வீடியோஸும் நம்ம பார்த்தாச்சு. ரைட். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். என்னது? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அது என்னடா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க டைரக்ஷன் மாறாதா? ஆமாங்க, இங்க டைரக்ஷன் மாறாது. அப்ப பாரு, ஒரு பர்சன் வந்து பஸ்ல வேகமா டிராவல் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பஸ்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சடனா ஒரு பெரிய டேர்னிங் வருது. அப்ப சடனா ஒரு பெரிய டேர்னிங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது பஸ் இப்படி வேகமா போகுது. இந்த வேகமா போற பஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த பஸ் இப்படி திரும்பும் போது நம்ம எல்லாம் இப்படி சாயிற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் இப்படி சாயிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே சாயிரும் இல்லைங்க, நம்ம சாயிறது கிடையாது. we are maintaining the same position throughout the journey. எப்படிங்க? எப்படி? எனக்கு புரியலையே அப்படின்ற டவுட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரப்போகுது. அந்த டவுட்டை இப்போ நான் கிளியர் பண்ண போறேன். ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த அழகான பஸ். அந்த பஸ் வேகமா போகுது, ஒரு டேர்னிங் வருது. ரைட். இப்போ அந்த பஸ் டேர்னிங் வருது. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்சன் இதுக்கு முன்னாடி நேரா வந்துட்டு இருந்தாங்க. சடனா பஸ் திரும்புது. அப்ப இந்த பர்சனுடைய பொசிஷன் நேரா தான் இருக்கும். ரைட். இந்த பர்சனுடைய பொசிஷன் நேரா தான் இருக்கும். அதனால தான் நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? பஸ் இப்படி திரும்பி ஃபீல் பண்ணும்போது நம்ம இப்படி பெண்ட் ஆகுற மாதிரி இருக்குது. ரைட். பட் ஆக்சுவலி we are not moving this side, we are maintaining the same direction. நம்மளுடைய இந்த டைரக்ஷனை நம்ம மெயின்டைன் பண்றோம், ஸ்ட்ரெயிட்டா தான் போறோம். அதனால தான் நம்ம அப்படி கவுந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்குது. இஸ் தட் கிளியர்? சரண் கேமிங் அப்லோட் கெமிஸ்ட்ரி சார். எஸ், ஐ வில் ட்ரை டியர், ப்ளீஸ். Okay. Right? Is that clear? Is this concept clear, my dear children? இந்த கான்செப்ட் கிளியரா இருக்குங்களா? Is that clear? Is that clear, my dear children? Please do comment me. Is that clear? Clear, sir. Clear. Right. Thank you so much. Thank you so much. Linear momentum. இந்த லீனியர் மொமெண்டம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஆப்ஜெக்டுடைய மாஸ் அண்ட் த வெலாசிட்டி பிளேஸ் வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்றோம். மாஸ் இன்டு வெலாசிட்டி. ரைட். இதுதான் நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த லீனியர் மொமெண்டம் எனக்கு இருக்கிறதுக்கு ஒன்று, அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் should play very important role, or else அந்த ஆப்ஜெக்டுடைய velocity should play important role. ரைட். அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸும் அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டியும் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப லீனியர் மொமெண்டம் சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்டுடைய டைரக்ஷன், which mean அதனுடைய மோஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ரைட். இட் ஆல்வேஸ் இஸ் டிராவல் இன் a straight line. ஏன்னா லீனியர் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ நேரா தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இதுல எந்த ஒரு சந்தேகமும் கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்போ இந்த லீனியர் மொமெண்டம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம புக்ல the product of mass and velocity of moving body gives the magnitude of linear momentum. அப்போ மாஸ் இன்டு வெலாசிட்டியை நம்ம லீனியர் மொமெண்டம்னு சொல்றோம். இது எப்படி சார்? எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ரொம்ப கிளியரா சொல்லிடலாம். அதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கு. இந்த இடத்துல இந்த லீனியர் மொமெண்டம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இந்த வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சின்ஸ் தே ஆர் ப்ராடக்ட், இது அதிகமா இருந்தா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு மொமெண்டம் அதிகமா இருக்கும். இது அதிகமா இருந்தா எனக்கு மொமெண்டம் அதிகமா இருக்கும்.
ஸோ ரெண்டுத்துல எதுனா ஒன்று அதிகமாக இருந்தாலும் சரி, ரைட், எனக்கு மொமெண்டம் வில் பி ஹை, அதாவது மொமெண்டம் வில் பி மோர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இங்க இடத்துல லீனியர் மொமெண்டம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் அனதர் வேர்ட் கால்ட் இம்பேக்ட். ரைட், எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்க போகுது, ரைட், அதனுடைய தாக்கம், சரி, இம்பேக்ட். அப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட், இதுதான் அந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டுடைய எடை பார்த்தீங்கன்னா 1 டன்னு வச்சுப்போம். இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டுடைய எடை பார்த்தீங்கன்னா ஒரே 1 கிராமுங்க, ரைட், 1 கிராம். இப்போ என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. இந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட், அதாவது அதனுடைய ஸ்பீடு நான் சொல்றேன். இதே மாதிரி இந்த 1 கிராம் உள்ள ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 400 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப தூரத்துல இங்க ஒரு பையன் இருக்கிறாங்க, ரைட், இங்க ஒரு பையன் இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துல இங்க ஒரு பையன் இருக்கிறான். அப்ப இங்க என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் பொறுமையா தான் போகுது, 10 கிலோமீட்டர் வேகம் தான், 10 மீட்டர் பர் செகண்ட், ரொம்ப ஸ்லோ தான் இல்லையா, ரொம்ப ஸ்லோவா போகுது. ஆனா 1 டன் அதனுடைய எடை. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் 1 கிராம், இந்த ஆப்ஜெக்டுடைய வேகம் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இந்த கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 இவங்க 2 பேருக்கும் என்ன ஆகும், கேஸ் 1ல என்ன நடக்கும், கேஸ் 2ல என்ன நடக்கும், சேம் இட், what will happen in both the cases, right, சொல்லுங்க, what will happen here, சொல்லுங்க, what will happen here, say what will happen here, சொல்லுங்க. சுகந்தி, you can go to computer center மா, மொபைல்ல பண்ண வேண்டாம். ஓகே, ரக்ஷா கேக்குறாங்க what is meant by magnitude அப்படின்னு. ஓகே, I will say. கோபிநாத், ஹாய் மா. ஓகே, 1 டன் ஸ்லோ ஆகும். ஓகே, huge damage. Case 1 huge damage, impact in case 2 is more. Right. ஓகே, அப்போ தெளிவா உங்களுக்கே தெரியுது, இந்த கேஸ் 1ல 1 டன் எடை உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒருத்த மேல பொறுமையா உருண்டு போனா என்ன ஆகிடுவான், இவன் என்ன ஆயிடுவான், இவன் he will die, உயிரோடவே இருக்க மாட்டாங்க. 1 டன் ஒரு ரோட் ரோலர் ஒரு பையன் மேல ஏறுது, என்ன ஆகுவான், ஒண்ணுமே பண்ண முடியாது, he will die. அதே மாதிரி ஒரு கிராம் ஒரு பொருள் வேகமா போயிட்டு அவன் மேல படுது, let us consider this is bullet, அப்ப என்ன ஆயிடும், he will die. அப்போ from this what we can understand அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த linear momentum is nothing but the product of mass into velocity. இந்த ஆப்ஜெக்ட், அது which means the linear momentum 2 கேஸ் சொல்லிக்கலாம். ஒண்ணு எனக்கு மாஸ் அதிகமா இருக்கலாம், இல்ல எனக்கு வெலாசிட்டி அதிகமா இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா the impact, the linear momentum will be more. சரிங்களா, ரைட், linear momentum will be more. இதுதான் வந்து நம்ம சொல்றது. இந்த linear momentumல எதனா டவுட் இருக்கு அப்படின்னா you can ask me now my dear children. Do you have any doubt in the linear momentum? Right, do you have any doubt here in linear momentum? linear momentumல எதனா டவுட் இருக்குங்களா? Please do comment. இசை மணிகண்டன், சார் 16, 17, 18 லெசன் போடுங்க சார். What is that 16, 17, 18 lesson?
Send me the chapter name. I'm 11th க்கு waiting sir. Okay. Sure. We will do that. Correct, Srinivasan. Impact of force. Correct. He will die Dilli Babu. இந்த மாதிரி சில்லி மொக்க கேள்விலாம் கேட்டு காமெடி பண்ணாதீங்க. Okay. Right. That's great. Right. So அப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் மேக்னிடியூட்? ரைட், மேக்னிடியூட் அப்படின்னா என்ன? மேக்னிடியூட் அப்படின்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நம்பருங்க. we can say that as numerical value. அது வந்து ஒரு வேல்யூவை தான் சொல்ல முடியும். ரைட், ஒரு வேல்யூவை தான் சொல்ல முடியும். சரிங்களா? இட் cannot say the total thing. அதனால சொல்ல முடியாது. லைக் இந்த மேக்னிடியூடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சொல்லலாம். ரைட், ஸ்பீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னிடியூடுன்னு தான் சொல்லுவோம். ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது 10 மீட்டர் per செகண்ட். ரைட், வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது வெலாசிட்டியில் இட் வில் ஹேவ் டைரக்ஷன். அதாவது 10 மீட்டர் per செகண்ட் இன் நார்த். அப்போ என்ன ஆகுது? 10 மீட்டர் per செகண்ட் நார்த் டைரக்ஷன்ல போகுது. அப்போ திஸ் இஸ் வெலாசிட்டி. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். வெக்டார் குவான்டிட்டி. மேக்னிடியூட் அப்படின்னா இட் வில் ஹேவ் ஒன்லி த நியூமரிக்கல் வேல்யூ. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் வில் நாட் சே டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து அது குறிப்பிடாது, வெறும் அதனுடைய வேல்யூவை மட்டும் சொல்லும். ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி தான். டெம்பரேச்சர்ல மேக்னிடியூட் தான். டெம்பரேச்சர்ல மேக்னிடியூட்ல தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள். லென்த் எல்லாம் மேக்னிடியூட்ல தான் சொல்லுவோம். ரைட், மாஸ் இதுவும் மேக்னிடியூட் தான் சொல்லுவோம். சரிங்களா? மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஜஸ்ட் த நியூமரிக்கல் வேல்யூ, அவ்வளவுதான். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் இல்லையா? ரைட், ஸோ அடுத்து போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் மை டியர் சில்ட்ரன். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ரைட், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அது கிரவுண்டில் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே கிரவுண்டில் தான் இருக்க முடியும். ரைட், ஸோ திஸ் இஸ் கிரவுண்ட். ரைட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரவுண்டில் இருக்குன்னா த்ரூ அவுட் த ஜேர்னி விச் மீன் த்ரூ அவுட் த திங் அது எப்பவுமே கிரவுண்டில் தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது. இல்லையா? எப்பவுமே ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது unless and until I give force on that particular object. அப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. சரிங்களா? என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி இருக்கிறோம். ரைட், ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து இந்த டேபிள்ல பிளேஸ் பண்ணி இருக்கிறேன். let us say my object is this. இதுதான் வந்து எனக்கு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட். சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட். let us say this is book. புக்கை நான் வந்து ஒரு டேபிள் மேல வச்சிருக்கேன். இப்போ இந்த புக்கு மூவ் ஆகுமா ஆகாதா? ஆன்சர் மீ. சொல்லுங்க. இப்போ இந்த புக்கு மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? சொல்லுங்க பாப்போம். will the book move? சொல்லுங்க. Correct, silent star. Vector means direction plus magnitude. சொல்லுங்க. will the book move? No sir. No right? ஏன் மூவ் ஆகாது? சொல்லுங்க.
ஏன் மூவ் ஆகாது? Why the object will not move? No sir, it is in rest position அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷா சொல்றாங்க. ஓகே, ஆனா தேர்ட் ரிவிஷன் இருக்கா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பட் என்னன்றது நமக்கு ப்ராப்பரா இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல. நாட் மூவ், ஃபோர்ஸ் இஸ் நாட் ஆக்ட். கரெக்ட் ஆஷிக், ஆஷிக் கோ கரெக்ட். ஃபோர்ஸ் இல்ல, அதனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஃபென்டாஸ்டிக், இட் இஸ் இன் ஸ்டாட்டிக் மோஷன். கரெக்ட் கரெக்ட். ஃபோர்ஸ் இஸ் நாட் ஆக்ட். ஆஷிக் கரெக்ட். ஃபென்டாஸ்டிக் ஆஷிக். இப்போ என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நோ ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நோ ஃபோர்ஸ், அதனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து த்ரூ அவுட் ரெஸ்ட்ல தான் இருக்க முடியும் இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு டேபிள்ல ஒரு புக்கை வச்சுட்டு நீங்க ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் அந்த புக்கு வந்து அதே டேபிள்ல அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் இல்லையா? நீங்க டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது இல்லைங்களா? அப்ப we need some external force to move an object from one place to another place. If there is no force, there will be no motion இல்லையா? அப்போ இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, ரைட்? இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை, ரைட், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை we are relating to inertia. We are relating to inertia. அப்ப inertia அப்படின்றது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே அதே பொசிஷன்லயே இருக்க முயற்சி பண்ணோம். அப்போ இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றோம்? the object வந்து will be in rest position always. அப்போ இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை law of inertia னு சொல்லுவோம். ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் லாவை law of inertia அப்படின்னு சொல்றோம். பாருங்க, an object at rest will remain at rest unless a net force acts on it. அது என்ன net force? நான் சொல்றேன். An object in motion will remain in motion unless net force acts on it. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்ததுன்னா ரெஸ்ட்ல தான் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா மூவ்மெண்ட்ல தான் இருக்குது. இது அப்படியே அந்த இனர்ஷியா தான், இனர்ஷியா கான்செப்ட் தான் இல்லைங்களா? அப்ப எப்படி பாருங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். இப்போ பொதுவா இந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட், ரைட், எல்லாமே இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து ஒரு டேபிள்ல நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு சரிங்களா? திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட் we have. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எதுனா ஃபோர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குமா? will this object have any force? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எதுனா ஃபோர்ஸ் இருக்குமா? சொல்லுங்க, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எதுனா ஃபோர்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அப்ப என்ன ஃபோர்ஸ் இருக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு வந்து டவுன்வர்டு ஃபோர்ஸ். அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கிராவிட்டி. கிராவிட்டி அப்படின்ற ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஆக்ட் ஆகுது. அதனாலதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே பூமியில நிக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் பூமிக்குள்ள போய்கிட்டே இருக்கணும், ஆனா போகல. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராவிட்டிக்கு அப்போஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கிராவிட்டி டவுன்வர்டுனா இந்த கிராவிட்டி அப்போஸ் பண்றதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு பேரு நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ரைட்? அதுக்கு பேரு நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல். ரைட்? ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல ஸ்டேபிளா இருக்கும். ரைட்? அப்ப இதுக்கு பேர் தான் நெட் ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லுவோம். நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட். ரைட்? ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இஸ் வாட்? ஜீரோ. ரைட்? நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஆகுது. ஏன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு
அப்படியே ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இந்த கிராவிட்டி வந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குதுன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸும் 5 நியூட்டன் தான் கொடுக்கும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்கும். இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், இது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ். அப்ப என்ன ஆகுது? பிளஸ் 5 நியூட்டன் மைனஸ் 5 நியூட்டன் ஈக்குவல் டு வாட்? 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் equal to 0. Net force equal to 0. Is that clear, my dear children? இது ரொம்ப கிளியரா இருக்குங்களா? அப்ப நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னா ரெஸ்ட்ல தான் இருக்க முடியும். இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா அது மோஷன்ல தான் இருக்க முடியும். அப்போ அதுக்கு மேல எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ், எதனா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகும். இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? இதுதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்றோம். Is that clear, my dear children? Is that clear, my dear children? Is that clear? Shall we move to the next topic? அடுத்த டாபிக் போகலாமா? Because we do not have sufficient time. Shall we move? One more time please. Santosh சொல்றாங்க. Okay Santosh. So if normal force is higher than gravitational force, then the object will float, right? Yeah, it will move upward. சரிங்களா? Yes. One more time. Yeah. So பாருங்க, ரொம்ப சிம்பிள். இதுதான் உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து வச்சிருக்கோம். சரியா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பூமியில நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரைட்? இதுதான் இந்த பூமி. நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு தெரியும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்குமே ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்க போகுது. ஆனா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நம்ம நெட் ஃபோர்ஸ் இப்படி சொல்லுவோம். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, அது வந்து ஒரு சின்ன ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு பில்டிங்கா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? அது ஃபோர்ஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர்ஸ் கிராவிடேஷனல். ஆஃப் கோர்ஸ் we know that gravitational force. Right? Of course it is gravitational force. And இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ரைட்? கிராவிடேஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்றத விட அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ்ல என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட்? இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ். நல்லா கவனிங்க, ஒரு ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ். இதுதான் இந்த சர்ஃபேஸ். என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லாண்டிங்கா ஸ்லைட் ஆகிட்டு வருது, இப்படி வருது, ஸ்லைட் ஆகுது. ஏன்னா ஸ்லாண்டிங்கா இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த கிராவிட்டி இப்படி இருக்கும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தான் கிராவிட்டின்னு சொல்லுவோம், டவுன்வர்ட். இப்போ இதோடைய நார்மல் வந்து இப்படி இருக்குமா சார்? இந்த கிராவிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, அப்படி இருக்காது. அப்படி இருக்காது, இப்படி இருக்காது. எப்படி இருக்கும்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர்ல இருக்கும், இப்படி இருக்கும். ரைட்? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டா நம்ம பிரிப்போம். ஒன்னு இந்த டைரக்ஷன்ல பிரிப்போம், இன்னொன்னு இந்த டைரக்ஷன்ல பிரிப்போம். இந்த கான்செப்டை வந்து நீங்க கிளாஸ் 11th பிசிக்ஸ்ல படிப்பீங்க. இப்போ நமக்கு அது தேவை கிடையாது. அதுவும் அதே லா ஆஃப் மோஷன்ல தான் படிப்பீங்க. சரிங்களா? இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஐ வில் erase these things. ரைட்? இப்போ நமக்கு இருக்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது வந்து கிராவிட்டி. ரைட்? அதுக்கு பேரு கிராவிட்டி.
இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலர். ரிமெம்பர் ஆல்வேஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நார்மல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து நார்மல் ஃபோர்ஸ். இந்த கிராவிட்டியும் இந்த நார்மலை பாத்தீங்கன்னா சேம், ரைட்? இது டவுன்வர்டு, இது அப்வர்டு. ஈக்குவல் இன் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா அந்த நம்பர், நியூமெரிக்கல் வேல்யூ, ரைட்? ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். எதிர் திசையில இருக்கும். ஒவ்வொன்னு எதிர்க்கும். இது வந்து ஒரு 10 நியூட்டன்னா இது வந்து -10 நியூட்டன் எதிர்க்கும். சோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸ் என்ன? F net equal to what? Gravitational force plus normal force. Gravitational force என்ன? +10 நியூட்டன். நார்மல் ஃபோர்ஸ் என்ன? -10 நியூட்டன். அப்போ +10 -10 becomes 0. அப்போ F net அந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? 0. அப்போ 0 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷன் என்ன? 0, which is nothing but rest. Is that clear, my dear children? Right? Is that clear? Is that clear? Is that clear, my dear children? Please, JJR, please don't message here, my dear children. Please. It's disturbing. Is that clear? புரியுதுங்களா? டவுட் இருக்குன்னா you can ask me now or else we will move to the next topic. Very clear. Yes, clear. That's great. Super. Okay, right. அடுத்த டாபிக் போகலாம். ரைட், அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்டன் செகண்ட் லா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டுங்க. ரைட், செகண்ட் லா யாரு? நம்ம நியூட்டன் தலைவர். ரைட், நியூட்டன் செகண்ட் லா ரொம்ப முக்கியமான ஒரு லா அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட், என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? இந்த ஆப்ஜெக்டை இப்போ நான் புஷ் பண்ணணும். ஐ திங்க் நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹேவ் மெனி திங்ஸ். லெட் மீ ஸ்கிப் நவ். வி வில் see that. நான் இதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சு வந்துட்டேன். சாரி. ரைட், ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they have given forces. ரைட், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட், ஒரு ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் parallel forces and another பாத்தீங்கன்னா unlike parallel forces. ரைட், லைக் அப்புறம் unlike parallel forces. ரைட், லைக் அண்ட் அன்லைக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட், yeah, I will take Vishnu, I will take that. Yes, good evening Navin. Right, இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்லையா? அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இன்னொரு ஃபோர்ஸ் நான் எப்படி கொடுக்குறேன். ரைட், அப்ப என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் இன்னும் வேகமா மூவ் ஆகும் இல்லையா? சரி, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு கேஸ் பார்ப்போம். என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரைட், இந்த ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் வச்சுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்குது. இப்போ what will be the position of this object? இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா இல்ல ரெஸ்ட்ல இருக்குமா? சே சொல்லுங்க.
இப்போ என்ன ஆகும் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குமா இல்ல மூவ் ஆகுமா not move correct Ashik correct 0 I don't know Akila maybe we may have oh plants hormone reproduction in plants and animals genetics okay net force is 0 so it is stationary fantastic superங்க ரொம்ப அழகு அப்ப என்ன ஆகுது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது ரெஸ்ட்ல தான் இருக்கும் because both the forces are opposite so the object will not move very good இப்போ உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை நான் கேட்டே ஆகணும் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய ஃபோர்ஸ் 900 நியூட்டன் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா சொல்லுங்க இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா will the object move or not சொல்லுங்க சொல்லுங்க if the object will move or not move yes John David first சொல்லி இருக்கிறாரு மிர்த்திகா correct Akila move yeah Arun John BMI smile yeah Eric everyone Darshini yeah fantastic Srimati yes Srikanth John David Tarun எல்லாரும் சொல்லிட்டீங்க நவீன் it moves yeah நவீன் fantastic சொல்லி இருக்கிறாரு it moves left ன்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணும் ஏன்னா இந்த சைடு தான் கிரேட்டர் ஃபோர்ஸ்ங்க கிரேட்டர் ஃபோர்ஸ் அப்ப இதுதான் முதல்ல அதாவது இதுதான் இதை டாமினேட் பண்ணும் so the object will move in this direction இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் சூப்பர் வெரி குட் இல்லையா so இதுதான் இதுல இருக்கிற ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக் கான்செப்ட்ங்க சரிங்களா so நமக்கு வந்து இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சு அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது because இந்த ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் அப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இப்ப சொல்லுங்க எஸ் சொல்லுங்க வெரி குட் 100 minus 900 no 900 minus 100 so இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 800 நியூட்டன் இல்லையா அப்ப 800 நியூட்டன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது சோ இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ரிசல்டன்ட்னு சொல்றோம் right this is nothing but resultant force net force right net force total force resultant force effective force இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மொத்தம் ஃபோர்ஸ் அதுதான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்றோம் ரைட் அப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம் the like parallel forceனா இதுதான் like parallel force same force will act in the same direction நிறைய ஃபோர்ஸ் இன்டிஃபரண்டா கூட இருக்கலாம் லைக் இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு 5 நியூட்டனா இருக்கலாம் இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு 20 நியூட்டனா இருக்கலாம் அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன 25 நியூட்டன் இல்லையா அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது சரிங்களா இதுதான் விஷயம் ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட் மேல சேம் டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கிறோம் இட் மே பி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சேம் டைரக்ஷன் இஸ் கால்ட் as like parallel force different direction unlike parallel forces right unlike parallel forces இதுல என்ன சந்தேகம் இருக்கா and இதுல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஃபோர்ஸ் தான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படினு சொல்றோம் right is that clear my dear children is that clear இதுல என்ன டவுட் இருக்குங்களா do you have any doubt here any doubt my dear children doubt எதனா இருக்குங்களா டவுட் இருக்குங்களா இல்ல so like parallel force தெரிஞ்சாச்சு unlike parallel force தெரிஞ்சாச்சு plus வந்து பாத்தீங்கன்னா இந்த resultant forceம் தெரிஞ்சாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா unbalanced force னு ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க ரொம்ப சிம்பிள்ங்க unbalanced அப்படினா அந்த force வந்து ஈக்குவலா இருக்காது
ரைட், ஒரு பக்கம் வந்து அதிகமா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கம்மியா இருக்கும். ஈவன் we can also say this is unbalanced force. இல்ல நம்ம கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிள்ல வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸா இருக்கும். இதே சமயம் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஓரத்துல எப்படி நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி கீழே விழுந்துரும். அப்போ இதுதான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இதுல இருக்கக்கூடிய இந்த அப்பவர்ட் ஃபோர்ஸும் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸும் will not be same. So ஒரு பக்கம் அதிகமா இருக்கும், that is said to be unbalanced force. ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு டேபிள் இருக்கு, ரைட், ஒரு டேபிள், இதுதான் அந்த பெரிய டேபிள். என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு, நான் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்டோடைய முக்காவாசி பகுதி டேபிள்ல தான் இருக்கு, ஸோ ஆப்ஜெக்ட் விழாது. அதே மாதிரி ஆஃப் பிளேஸ் பண்ணாலும் அது டேபிள்ல தான் இருக்கும், விழாது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமா முக்காவாசி அந்த டேபிள்ல இல்லாம கால்வாசி இந்த டேபிள்ல இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து விழுது. இதுதான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். கிளியர் மை டியர் சில்ட்ரன்? இஸ் தட் கிளியர்? புரியுதுங்களா? லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். Is that clear? Yes. Okay. That's great. Resultant force இப்பதான் சொன்னேன். Very good. Clear இல்லையா? Clear. Resultant force is nothing but the total force. இல்லைங்களா? Total force. Okay. Very good. So definition for unbalanced force அப்படின்னு சொல்லிட்டு அக்கீலா கேக்குறாங்க. definition for unbalanced force அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க. இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ரைட், இந்த ஒரு டேபிள் இருக்கு. let me clear the slide again. ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றோம், இப்படி ஈக்குவல்ல நான் பிளேஸ் பண்றேன், சரியா? அப்ப என்ன ஆகும், இங்க இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ரைட். ஸோ இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், ஸோ இட் வில் பி பேலன்ஸ்ட், ரைட், இட் வில் பி பேலன்ஸா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0. ஸோ திஸ் இஸ் said to be balanced one. சப்போஸ் எனக்கு இப்படி இல்லாம, ரைட், எனக்கு அப்படி இல்லாம இப்படி இருக்குது. அப்ப என்ன ஆகுது, இந்த ஃபோர்ஸ் இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகுது, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் 0. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 கிடையாது. அப்ப தட் இஸ் said to be unbalanced force. Is that clear ma? Correct Akila, correct, right, correct. So unbalanced force னு சொல்லும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஸ்ட் பொசிஷனே வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு நெட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா, நெட் ஃபோர்ஸ் எனக்கு 0 இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும், motion, right? So that is said to be unbalanced force, right? Is that clear my dear children? Is that clear? Okay Akila. Rocket propulsion, yes Arun Kishore, I will explain now. Okay. Okay, right. So thank you. Yeah, fine. Okay. இது moment of force அப்படின்னு சொல்லுவோம். இந்த moment of force ஒன்றும் இல்லைங்க,
பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிளியர் ஆயிடும். ரைட்? ஓகே. ஸோ என்னன்னா, let us divide this into two things. அதை ரெண்டு பார்ட்டை பிரிச்சிருவோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத we can also say that is rotating effect. rotating effect அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டார்க் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? இவ்வளோ இருக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ரைட்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் ஹிண்ட் மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. ரைட்? இட் இஸ், அதாவது சுத்துது. ரைட்? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஈஸியா சுத்திடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. there will be force. கண்டிப்பா அந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்கணும். எப்படின்றத நான் இப்ப சொல்றேன். இப்போ நம்ம வீட்டில், நம்ம ஸ்கூல்ல, நம்ம போற எந்த இடத்துலனாலுமே இது வந்து அந்த சுவர்ல வந்து டோரை ஒரு பக்கம் வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. இங்க வந்து அந்த ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டில பிடிச்சு நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து இந்த ஹேண்டில் வச்சு தான் நம்ம பண்றோம். கரெக்டா? ரைட். even our quality increases. Thank you Lakshmanan, thank you. Okay, right. பாவம் நிதிஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, என்னாச்சுன்னு தெரியல. சொல்லுங்க நிதிஷ், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஸோ இது நமக்கு இருக்குது. இப்போ என்ன பண்றோம், ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. எனக்கு இன்னொரு கேள்வி, ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, ஏன் எல்லா டோருக்கு முனையில அதர் எண்ட், why they are keeping this handle? ஏன் அவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கிறாங்க? ஏன் ஹேண்டில் இங்க இல்ல, ஏன் இங்க இல்ல, ஏன் இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல? ஏன் ஒரு டோருடைய முனையில மட்டும் அந்த ஹேண்டில் பிளேஸ் பண்றாங்க? why? what is the reason behind this? please do say this, my dear children. what is the reason? oh, reduced syllabus. reduced syllabus உங்களுக்கு வேண்டாமா, எடுக்க தேவையில்லையா? sir please answer me sir. 11th live sir, 11th live வந்து we will have tomorrow or day after tomorrow. very good Shri Devi, fantastic. no, don't want. okay, but இப்போ வேணாம். ஓகே, அப்ப reduced syllabus வேணாமா உங்களுக்கு? no need sir. open hard, target is low. okay, thank you sir. net force is needed to open the door. no need sir. okay, as per requested by the student, reduced portion வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. okay, then we will move to the next topic. so அப்போ இந்த டாபிக்கு அடுத்து என்ன இருக்குது? அடுத்து என்ன டாபிக் எனக்கு தெரியல. ரெடியூஸ்ட் சிலபஸ்ல என்ன இருக்குது எனக்கு தெரியல. what is the next topic? my dear children? do we have this one? I think we have. picture எல்லாம் பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். do we have? okay, principle of moments இருக்கா? hard questions. yes சரவணன், நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, ரைட். ஓகே, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் இருக்குது இல்லையா? அடுத்து
மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வேணும் சார். என்னப்பா வேணும்ன்றீங்க வேணான்றீங்க, என்ன பண்றது? ஓகே ரைட், ஆன்சர் சொல்லுங்க, அடுத்த டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இது இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடலாம். ஓகேவா, ஃபாஸ்டா சொல்லிடலாம். பிகாஸ் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தே நீட் இல்லையா, அதுக்காக. இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we define torque as force into displacement, right? இந்த displacement அப்படின்றது distance ன்னு சொல்லுவோம், right? It is nothing but distance. இந்த distance எப்படி இருக்கும்னா perpendicular distance ன்னு சொல்லுவாங்க. perpendicular distance. ஏன் சார் perpendicular distance தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ என்கிட்ட வந்து இந்த டோர் இருக்கு, ரைட்? இந்த டோர் இருக்கு இல்லையா, இந்த டோர்ல வந்து ஐ அம் அப்ளைங் த ஃபோர்ஸ், ரைட்? இந்த டோர் இருக்கு, இந்த டோர்ல வந்து நான் வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்றேன், ரைட்டா? இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ என்னுடைய ஃபோர்ஸ் இங்க இருந்தது அப்படின்னா இந்த டோர்னால ஈஸியா ஓபன் பண்ண முடியாது. யூ கேன் ட்ரை திஸ். உங்க வீட்டுல ஒரு டோர் இருக்கும், அந்த டோர் அந்த சுவர்ல வந்து ஒரு பக்கம் அட்டாச் பண்ணிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து ஹேண்டில் இருக்கும். இப்போ உங்களுடைய ஒரு ஃபிங்கரை எடுத்து இந்த டோர் அந்த ஹிஞ்ச் பண்ணி இருக்கிறாங்களே, சுவரோட ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த டோரை புஷ் பண்ணி பாருங்க, what is happening. அண்ட் அதே மாதிரி அதே ஃபிங்கர் எடுத்து இந்த டோருடைய இந்த முனையில வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி பாருங்க. what you are feeling, what is the reaction you are getting? Please do comment me after doing this. Please do say that, my dear children. Okay, please do it and say yes, it's hard. Yes sir, it's hard அப்படின்னு சொல்லிட்டு நவீன் சொல்லி இருக்கிறார். ஐயா, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் நாட் ஓபன் தட் மச் ஈஸிலி. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டோர் வந்து ஓபன் பண்ணவே முடியும். அது கூட ரொம்ப கஷ்டம் தான். அப்போ when the distance increases from the hinge, distance increase ஆகும்போது என்னுடைய ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து எப்பவுமே அந்த டோருக்கு ஒரு பக்கம் மறு பக்கத்துல தான் நம்ம அந்த ஹேண்டில வச்சிருக்கிறோம், ரைட்? அந்த மறு பக்கத்துல தான் அந்த ஹேண்டில வச்சிருப்போம். அப்ப என்ன ஆகும், என்னுடைய ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிரும். அப்ப நான் ஈஸியா அதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? அதுதான் வந்து ஆக்சுவலா வந்து நான் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமே எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் யூ ஆர் சேயிங் தட் திஸ் இஸ் ரெடியூஸ்டு சிலபஸ், so I don't want to teach this now. Okay, அப்போ டார்க் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ன்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் ஓகே சார், இந்த டார்க் தான் இந்த ரொட்டேஷன். இது ஏன் சார் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? why it is perpendicular அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோர் இருக்கு, இந்த டோருக்கு நீ இப்படிதான் ஃபோர்ஸ் கொடுக்குற இல்லையா? டோர் இருக்கு, இதுதான் டோர்னு வச்சுக்கலாம். இந்த டோருக்கு நீ இப்படிதான் ஃபோர்ஸ் கொடுக்குற இல்லையா? அப்போ இதுதான் டோரு, என்னுடைய ஃபோர்ஸ் இப்படி பெர்பெண்டிகுலர்ல இருக்குது பாரு, பெர்பெண்டிகுலர்ல இருக்குது. இதே வந்து இந்த டோர் இப்படி இருக்கு, நீ இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குற, இந்த டோர் ஓபன் ஆகுமா? இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா, ரைட்? இட் வில் நாட் ஓபன். பேரலல். அப்போ பேரலல்ல ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த டோர் ஓபனே பண்ண முடியாது, டோரை தொடவிக்கிட்டே போயிருவேன். அப்ப இந்த டோரை நீ தள்ளணும், யூ ஹாவ் டு அப்ளை ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து இஃப் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரிங்க, 90 டிகிரில இருக்கும்போது என்னுடைய டார்க் வந்து மேக்சிமமா இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம்ல இருக்குது. இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா நிறைய பண்ணிட்டே போகலாம். 11th படிப்பீங்க நீங்க. இந்த டார்க் which is equal to F cross D ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து மேக்னிடியூட், இது வந்து வெக்டார், மேக்னிடியூட்ல FD sin தீட்டான்னு சொல்லுவோம். இந்த தீட்டா 90 டிகிரி இருக்குது அப்படின்னா 1ன்னு அர்த்தம், sin 90 வந்து 1. அப்போ ஃபோர்ஸ் அந்த டார்க் becomes FD, டார்க் equal to FD ன்னு சொல்லுவோம். இஃப் சப்போஸ் எனக்கு இந்த ஆங்கிள் வந்து 0 டிகிரி அப்படின்னா sin 0 வந்து 0, மொத்தமா எனக்கு 0 ஆயிடும். சரி, அப்போ எனக்கு டார்க் வந்து 0வா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு பேரல்ல கொடுக்கும்போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது, டார்க் இருக்காது, ரொட்டேட் ஆகாது. நான் 90 டிகிரில கொடுத்தேன்னா மேக்சிமமா ரொட்டேட் ஆகும், மேக்சிமம் டார்க் வந்து எனக்கு கிடைக்கும்.
No, cos illama, it is sin, Nirmal. It is sin. Okay. Okay. Yes. Yes, as expected, we will move to the next topic. Right. So, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா we have Newton's first law. Newton's first law, sorry, second law. ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது இந்த டயக்ராம். ரைட், இந்த டயக்ராம்ல what you can understand அப்படின்னு கேட்டீங்கன்னா what you can understand from this diagram? What you can understand, my dear children? Right, what you can understand from this diagram? Say me what you can understand, my dear children. Okay, Anbu Murray. So what you can understand from this? What you can understand from this? Diagram explains the concept very clearly. Okay, what is many students are saying that when mass is high, it requires more force. Force act, object move or rest. Nothing understand, sir. Less mass, less force. Okay. Right. More mass, we need to apply more force. Correct, Tarun? Correct. Correct. கொஞ்சம் கால் வலி வந்துருச்சு, அதான் கீழே உட்காந்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன்னா, சூப்பர்விஷன் வேற பண்ணிட்டு இருந்தேன்னா, அதனால லைட்டாக பெயின் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நியூட்டன் செகண்ட் லா. ரைட், அப்ப நியூட்டன் செகண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், இந்த கேஸ் பாத்தீங்கன்னா அதே பர்சன் தான், ரைட், அதே பர்சன் தான் ஃபர்ஸ்ட் 40 கிலோ ஒரு பொருளை மூவ் பண்ண முயற்சி பண்றாரு. அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே மூவ் பண்ணிட்டார். ரைட், இந்த இடத்துல பாரு 400 கிலோ ரொம்ப அதிகமா ஃபோர்ஸ் கொடுக்கறாரு, மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா இது அதிகமான எடை இருக்குது இல்லையா, அதிகமான எடை இருக்குது, அவரால் மூவ் பண்ணவே முடியல. அது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த ரெண்டாவது கேஸை பாருங்க. ஒரு பர்சன் விளையாடுறாரு, ரொம்ப தூரத்துல அவர் அந்த பாலை தூக்கி அடிக்கிறாரு, இல்ல அந்த பால் இங்க வருதுன்னு வச்சுக்கலாம். இவன் பேட்ல தட்டுறான், மறுபடியும் அந்த பால் ரொம்ப தூரம் போயிடுச்சு. இந்த கேஸ் எடுத்துக்கலாம். பால் வருது, இவனும் அந்த பேட் வச்சு அடிக்கிறான், ரொம்ப தூரத்துல போக முடியாம அந்த ஆப்ஜெக்ட் இங்கேயே விழுந்துருச்சு. ஏன்னா இந்த ஆப்ஜெக்டுடைய சைஸ் பாருங்க, எடை ரொம்ப அதிகமா இருக்குது, இது சின்ன பொருள் இல்லையா. ஓகே, அப்லோடு கெமிஸ்ட்ரி சார், இட் இஸ் வெரி டஃப். கரெக்ட் கொஸ்டினர் தாரிக். கரெக்டுங்க, கரெக்ட். ஓகே ஓகே, கரெக்டுங்க. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எஸ், தட் இஸ் வெரி கிளியர்மா, வெரி கிளியர். ரைட், யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ எனக்கு மாஸ் அதிகமா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், மாஸ் கம்மியா இருந்ததுன்னா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப என்னுடைய ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டுடைய அக்சலரேஷனும் அதிகமாகும் கம்மியாகும். இவ்வளவுதான் விஷயம். இதுல எதனா டவுட் இருக்கா? அப்போ நியூட்டன் செகண்ட் லா ரொம்ப அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. ரைட், ஆன்சர் திஸ் சர்வே, யூ மே கெட் பிரைசஸ். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா, த லா மகேஷ் மோனிகா டைப் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரொம்ப அழகு, கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா we will explain, we will see that
அப்ப என்ன சொல்றாங்க நியூட்டன் செகண்ட்ல வந்து force directly proportional, right? என்ன சொல்றாங்க force வந்து directly proportional to the rate of change of linear momentum. அப்ப rate of change of linear momentum அப்படின்னா இதுதான், right? அப்போ we learned momentum அப்படின்றது வந்து mass into velocity இல்லையா? இப்போ change in momentum, அட என்னடா அது change in momentum, என்னடா அது change in momentum அப்படின்னு யோசிச்சீங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் உடைய மொமெண்டம் மாறுது. எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மொமெண்டம் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல எதனா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லயே ரொம்ப தெளிவா பார்த்திருக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் உடைய எடை வந்து கம்மியா இருந்தது, கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாரு, மூவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் உடைய எடை அதிகமா இருக்குது, ஃபோர்ஸ் கொடுக்கிறாரு, ஆனா மூவ் பண்ண முடியல. அப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும், ரைட்? அப்போ என்னுடைய எடை அதிகமா இருக்கும்போது என்னுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும். கம்மியா இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டை என்னால மூவ் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். Force directly proportional to rate of change of linear momentum, mass into velocity. Change ஆகுது, இது linear momentum. அப்ப change அப்படின்னு சொல்லும்போது I can say that change is nothing but final velocity minus initial velocity. V அப்படின்றது வந்து final velocity ன்னு சொல்லுவோம், ரைட்? final velocity, right? இதுக்கு பேரு initial velocity ன்னு சொல்லுவோம், right? initial velocity, final velocity and initial velocity. And m stands for mass, உங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் நம்ம change in momentum னு சொல்றோம், சரிங்களா? அப்போ how I can rearrange this? I can say that F directly proportional to change in momentum mv minus mu by t ன்னு சொல்லலாம் இல்லையா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு என்னது, m கான்ஸ்டன்டா இருக்குது, அப்போ v minus u divided by t. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்கிட்ட, என்ன சொன்னீங்க? acceleration which is equal to rate of change of velocity, right? velocity மாறுது. அப்ப you can say here this is nothing but what? acceleration. அப்போ f directly proportional to ma, and I can say this f equal to k times ma, and இந்த k உடைய வேல்யூவை கான்ஸ்டன்ட் சொல்லிக்கலாம், and அதோடைய வேல்யூவை 1 அசீம் பண்ணிக்கிட்டா I can say that f equal to m times a. So this is our Newton's second law. சரிங்களா? இதுல எதனா டவுட் இருக்கா? ரைட், இதுல எதனா டவுட் இருக்கா? How to take full mark in practical and public exam help sir. The practical you don't worry Sri Hari, உங்களுடைய ஸ்கூல்லயே அதை பார்த்துப்பாங்க. You have to make sure that the written part should be perfect and the calculation part should be very very perfect, right? Is that clear? Is that clear my dear children? Right, very good, very good. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக் என்ன இருக்குதுமா? ரெடியூஸ்டு சிலபஸ்ல எனக்கு தெரியல. அடுத்த டாபிக் என்னது? ரெடியூஸ்டு சிலபஸ். அடுத்த டாபிக் ரெடியூஸ்டு சிலபஸ். மகேஷ் கேக்குறாங்க how k equal to 1. மோஸ்ட் ப்ராபப்லி கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ வந்து we always take that as 1. most probably because it should not affect the other terms அப்படின்றதுனால. okay, because it is directly proportional இல்லையா, அதனால. யூனிவர்சல் லா. அடுத்த டாபிக் வந்து யூனிவர்சல் லாவா? ஓகே, இப்போ நல்ல ஜாலி தாயா, நீங்க எல்லா டாபிக்கும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. இது இல்ல,
ரைட்? இது வந்து இம்பல்ஸுக்கு நான் எடுத்து வச்சது. இது வந்து நியூட்டன் third law is there, no? Newton third law is there, no? Newton third law is not there. Newton third law is there, correct? Okay. Ama Lokesh, that is impulse force only. Newton third law is there, right? Okay. Okay. So Newton third law பாருங்களேன். Newton third law வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ரைட்? இதுல நான் ஒரு சில முக்கியமான ஹிண்ட்டை நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியே ஆகணும்ப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் இது வந்து நார்மல் டெஃபினிஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a reaction force and it is equal and opposite அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல, ரைட், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க. லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் ஒன் வால், சுவர் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸை கொண்டு வர்றேன், ஒரு பாலை இந்த சுவர்ல தூக்கி அடிக்கிறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவர்ல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது இந்த பால் வந்து அந்த சுவர் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த சுவர் இந்த பாலுக்கு மேல இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்து வெளியே தள்ளும். You have to make it clear that Newton third law அப்படின்னு சொல்லும்போது two forces will be thereங்க. Always remember, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும் நியூட்டன் third lawல, ரைட்டா? ஒரு ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா we say that is action force, ரைட், நம்ம கொடுக்கிறது. another பாத்தீங்கன்னா reaction force, அதனால இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ரைட்? இந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ்னால இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், அது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதுதான் வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அப்ப இந்த நியூட்டன் third law ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction, சரிங்களா? ஓகே, yeah, this is very simple இல்லையா? okay, I hope this is very clear, right? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட்ங்க, ரைட்? ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட். எஸ், shall we move to the next topic? correct Jai Hind, correct. Every reaction there is a equal and opposite reaction, they always act two different bodies, correct Aruna Suresh, correct. Yeah, yes, very good, that's great. சொல்றேன் Shiva, I will say important questions, do not worry about that. Yes, okay, right, okay. மெட்டல் த்ரோ பண்ணா அது ஜம்ப் ஆகாது இல்ல சார்? கண்டிப்பா அதுலயும் ஜம்ப் ஆகும். நீங்க த்ரோ பண்ணி பாருங்க, அது அப்படியே செவுத்துக்குள்ளேயே ஒட்டிக்குதா, வெளியே வருது இல்ல? ஓகே, ரைட். ஸோ கிராவிடேஷன், இந்த கிராவிடேஷன் பார்த்தீங்கன்னா another important concept அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா 11th எப்போ சார் ஒன் ஷாட் கேட்குறீங்க? 11th அனாலின் ஜாய் ஏ, மேக்ஸிமம் tomorrow or day after tomorrow, but I am not sure about that. Okay, so two bodies exerts gravitational force on each other where the direction of the force either body is towards the center of the other body. நம்ம புக்ல இவ்வளவு டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம புக்ல என்ன சொல்லிப்பாங்கன்னா, every particle, right, every particle of matter in the universe attracts every other particle with the force. And அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ரைட், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட்
inversely proportional to the square of the distance between the center of the masses ன்னு சொல்லிட்டு நம்ம புக்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அதுதான் இது. அப்போ ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு பொருள் நானுமே சரி, நீங்களுமே சரி, இல்ல இந்த கையில இருக்கக்கூடிய இந்த பெண்ணா இருந்தாலும் சரி, எவ்ரி ஆப்ஜெக்ட் is attracted to another object, right? அந்த attraction force யாரு கொடுக்கறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த gravitational force தான், right? Gravitational force is responsible for this. Without gravitational force ஒண்ணுமே பாசிபிள் கிடையாது. ஆனா gravitational force தான் weakest force அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம gravitational force தான் சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னுடைய சாப்டரை நீங்க 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் சாப்டரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் படிப்பீங்க, கூலும்ஸ்லாம் படிப்பீங்க, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படிப்பீங்க. அப்பவும் நான் இருந்தேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா எடுப்பேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வீக்கஸ்ட் ஃபோர்ஸா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அதுதான் ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். அப்போ என்ன சொல்றாரு நியூட்டன்? எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்ரி அதர் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ், ரைட்? அப்போ என்கிட்ட ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட்? இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். பிகாஸ் போத் ஆர் அட்ராக்ஷன். கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் மட்டும் தாங்க பாசிபிள். இதுவும் ரொம்ப முக்கியமான வார்த்தை, ரைட்? கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் மட்டும் தான் பாசிபிள், ரைட்? கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் அட்ராக்ஷன் மட்டும் தான் பாசிபிள், ரிப்பல்ஷன்லாம் கிடையவே கிடையாது, ரைட்? அப்ப கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் மட்டும்தான். அப்ப என்னுடைய ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருப்பாங்க. இன்வெர்ஸ்லினா 1/ன்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது என்னடா? அதாவது என்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஆர். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லின்னு சொல்லியிருப்பாங்க, இப்படி தலைகீழ இருக்குது அப்படின்னு. அதாவது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஃபோர்ஸ் குறைஞ்சிடும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாயிடும்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு இந்த கான்செப்ட் தான் சார் கொஞ்சம் புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு மேக்னெட் இருக்கு, நார்த் போல், இங்கே சவுத் போல், ரைட்? இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ்ல எனக்கு இங்கே ஒரு நார்த் போல், இங்கே ஒரு சவுத் போல். இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த மேக்னெட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 100 சென்டிமீட்டர். இப்போ இந்த கேஸ் 1ல அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா, கேஸ் 2ல அட்ராக்ஷன் அதிகமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க, எந்த இடத்துல அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும்? 1ல அதிகமா இருக்குமா இல்ல 2ல அதிகமா இருக்குமா? சொல்லுங்க. அபி கேக்குறாங்க சார், ஆர்எல்சி சர்க்கியூட் 12th இல்லையா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டாபிக் we will see. ஓகே, ரைட். அப்போ உங்க எல்லாருக்குமே தெரியுது இல்லையா, இந்த இடத்துல தான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் கேஸ் 1ல தான். ஏன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கம்மி. நல்ல கவனி, அட்ராக்ஷன் அதிகம், டிஸ்டன்ஸ் கம்மி. புரியுதா? டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு.
பாரு, ஒன்று அதிகமாக இருந்தால் இன்னொன்று வந்து கம்மியாக இருக்கு. இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். அப்போ அதே தான், என்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய தூரம் கம்மியா இருந்ததுன்னா எனக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா எனக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும். அதுதான் இங்க வந்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ when I relate both the thing, ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், I can relate இல்லையா? அப்போ F directly proportional to m1 m2 by r square, right? And this is nothing but F which is equal to அதே கான்ஸ்டன்ட், பட் இந்த இடத்துல g ன்னு எடுத்துக்கிறோம். m1 m2 by r square, right? r square. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம், இந்த g உடைய வேல்யூ இருக்கு இல்லையா, இதுவும் ஒன்னா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இந்த g உடைய வேல்யூ வந்து 6.67 சொல்றாங்க, right? This is a constant value which was said by Newton, right? It is a constant value. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா gravitational constant ன்னு சொல்றாங்க, right? Gravitational constant அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ F equal to G times m1 m2 by r square. You can see the slide also. पर G உடைய வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கு. And I can also say from here, இந்த இடத்துல இருந்து நான் சொல்லலாம் G அப்படின்றது என்ன, இந்த R இங்க வந்துருது இல்லையா, F r square, இந்த m1 m2 மல்டிப்ளைல இருந்து டிவைட் மாறிடும். So this is the gravitational constant. இந்த force, இந்த r m1 m2 substitute பண்ணோம் அப்படின்னா you will get the gravitational constant உடைய value. Is that clear my dear children? Is that clear? Is that clear ma? Is that clear? Kausha, I will try because எனக்கு பார்த்தீங்கன்னா 10th இருக்கு, 11th இருக்கு, 12th இருக்கு, 3 சாப்டர் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஐ எம் கவரிங் த சிபிஎஸ்சி சிலபஸ், என்சிஆர்டி அன்அகாடமியில். இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ பட் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸை கண்டிப்பாக நான் ஒன் ஷாட் போடுறேன். சரிங்களா? எஸ், கிளியர். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக் வி ஹேவ்? அடுத்த டாபிக் என்னமா இருக்குது? அடுத்த டாபிக் என்ன இருக்கு? What is the next topic? RLC please, what is gravity? Oh my god. What is the next topic ma? எல்லாம் ஒவ்வொன்று சொல்றீங்க. Rocket propulsion is not there, no? That's all sir. Oh, so we completed. ரொம்ப மோசம் ஐயா, ரெடியூஸ்டு சிலபஸ் ஒண்ணுமே கிடையாது. Shall we see the problem now? Problems பார்த்துடலாமா? Rocket propulsion I posted separately my dear children. So because most of the students are not watching, so I think they don't want, okay, they don't want this. So rocket propulsion I posted. Okay, நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் டூ ரெஃபர் தட் மை டியர் சில்ட்ரன். நம்மளுடைய இதில் இருக்குது, நம்மளுடைய சேனலில் இருக்குது. எஸ், ஆர்எல்சி எடுக்கிறேன். ஷால் வி see the problems? MTD mass RLC-யா? ஓகே, RLC உடைய ஒரு ஒன் ஷாட் நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். RLC உடைய லைவ் டாபிக், லைவ் டிஸ்கஷன்ஸ்ல we will see that. Okay, RLC, okay, RLC I will post. Tomorrow it is not possible, but Sunday I will post RLC.
Okay. Yes, problems. Okay, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? Problems also I have posted. Yes, problems also I have posted. Live problems பார்க்கலாம், so that if you have any doubt you can clear. Okay, so what are the problems are there? Okay, okay, நிறைய பேர் okay sums. One, two, four. Okay, 1 to 4ங்களா? Okay, so first problem பார்க்கலாம். First problem என்ன சொல்றாங்க? First problem, two bodies having a mass ratio. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரைட்? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய எடை பாத்தீங்கன்னா 2 சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் உடைய எடை பாத்தீங்கன்னா 4 சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சாரி, 3யா? ஓகே, த்ரீ இஸ் டு 4, ரைட்? ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் பாத்தீங்கன்னா 3, இன்னொரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the two bodies having the mass ratio of 1 and 4 alone, sir. Okay, அப்ப 2 3 இல்லையா? ஓகே, so mass ratio சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, the force applied on the bigger mass. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் has some acceleration 12 meter per second square. கரெக்ட்டா? 12 தானே? yes, 12 meter per second square இந்த ஆப்ஜெக்ட் வந்து போகுது. If I apply the same force, remember the word same force, on mass 3, what is the acceleration அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட வந்து இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, 1 to 4 only. ஓகே, 1 to 4 என்னன்னு தெரியல சார். எஸ், கிளியர் சார். நெக்ஸ்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் போங்க. ஓகே ஹரிணி, என்னடா எந்த ப்ராப்ளம் ரெடியூஸ்டுனே தெரியலையா? 1 to 4 இருக்கு. சரி, 1 to 4 போகலாம். ரைட், எங்க இருக்கு இந்த ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து புக் பேக்ல இருக்குதுங்க, லா ஆஃப் மோஷன். Thank you so much Srihari, thank you very much for sending this. Thank you very much. ரைட், நம்ம கிட்ட வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் பாத்தீங்கன்னா 3 kg ன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் பாத்தீங்கன்னா 4 kg ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுல பெரிய ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம், எவ்வளவுன்னு சொல்லல. அந்த ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேல கொடுக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து 12 மீட்டர் per second ஸ்கொயர்ல அக்சலரேட் ஆகுது. அதே ஃபோர்ஸை நான் 3 kg ஆப்ஜெக்ட்ல கொடுத்தால் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உடைய அக்சலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க. So first we need to find what is the force. Force நமக்கு தெரியணும். அப்போ we have a general formula. என்னது? F equal to ma. இந்த F என்ன எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். F1 தெரியாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். m1 தெரியுமா? தெரியும், 4. அதோட அக்சலரேஷன் தெரியுமா? தெரியும், 12. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணும்போது F1 becomes 48 நியூட்டன். சரிங்களா? F1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே ஃபோர்ஸ் தான் நான் இங்க கொடுக்கிறேன். அப்போ F2 அதே தானே. அப்போ what we are saying, F1 equal to F2 because I am applying the same force, so 48 நியூட்டன். அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு, மாஸ் தெரிஞ்சிருச்சு, அக்சலரேஷன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்னது? F2 equal to m2 a2. F2 என்ன? 48. m2 என்ன? 3. கரெக்டா? a2 என்ன? தெரியாது. அப்போ I can say 48 divided by 3 equal to a2.
So if I cancel 3 1 time, 3 16 time. அப்போ A2 உடைய acceleration பாத்தீங்கன்னா 16 meter per second square. Is that clear, my dear children? ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். Right? Nuclear physics put on Saturday. Akshaya, okay, I will try. Okay, is that clear? Clear இல்லையா? Clear இல்லையா? அடுத்த ப்ராப்ளம் என்ன? ரெண்டாவது ப்ராப்ளமா? ரைட். ரெண்டாவது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். மொமெண்டம் கேக்குறாங்க. இல்ல என்ன கேக்குறாங்க? A ball of mass 1 kg. ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் 1 kg இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து has some acceleration, right? So moving with the speed சொல்லியிருக்காங்க. Speed, velocity 10 meter per second சொல்லியிருக்காங்க. Right? The ball of mass 1 kg moving with the speed 10 meter per second rebounds after a perfect elastic collision. Right? இதுதான் நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் நான் டிராப் பண்றேன். பட்டதும் இந்த ஆப்ஜெக்ட் அதே ஹைட் வர போறது இல்ல. ஆனா இங்க பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அதே ஹைட்டுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். அப்ப அதே ஹைட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா இங்க என்ன வேகத்துல வந்ததோ அதே வேகத்துல வந்தா மட்டும்தான் இது ரிட்டர்ன் ஆக முடியும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அதே ஹைட்டுக்கு வந்தாதான். அப்ப கீழே போற ஸ்பீடை வந்து 10 மீட்டர் per செகண்ட் வச்சுக்கலாம். மேல போறதும் அதே ஸ்பீடு தான். ஏன்னா அப்பதான் அது அதே ஹைட் வர முடியும். அதே ஹைட்டுக்கு வர்றது தான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் சொல்றாங்க. பெர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ இது 10, இது 10 தான். ஆனா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். எதுனா ஒண்ணு மைனஸ் எடுத்துக்கலாம். சோ ஃபைனல்ல வந்து நான் மைனஸா எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் இட் அப்போசஸ் த கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அப்போ ஐ எம் சேயிங் தட் மொமெண்டம் which is equal to mass into velocity. இங்க என்ன ஆகுது? இதோட மொமெண்டம் மாறுது. ரைட்? அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் which is equal to mv minus mu. m ன்றது என்ன? மாஸ் 1 தான். வெலாசிட்டி என்னங்க? ஃபைனல் வெலாசிட்டி. v ன்றது ஃபைனல் வெலாசிட்டி. அது என்ன? -10. அப்போ -10. தென் இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ். இந்த மாஸ் அதே தான், 1 தான். u ன்றது என்ன? இனிஷியல் வெலாசிட்டி. அது என்ன? 10. அப்போ 10. அப்போ this becomes இது இந்த என்ன ஆயிடுச்சு? -10. இது என்ன ஆயிடுச்சு? -10 which is equal to -20. மொமெண்டம் இல்லையா? மாஸ் இல்லையா? அப்போ kg மீட்டர் per செகண்ட் is what? Change in momentum. சரியா? சோ பொறுமையா பாருங்க, கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்? சோ this is a very simple concept. சரிங்களா? ரைட். ஓகே. சோ அடுத்த சம் போலாமா? அடுத்த சம். சோ அடுத்த சம் நம்ம என்னன்றதை இப்போ பார்க்கலாம். So what is the next sum we have? What is the next sum? Next sum என்ன இருக்குது? 1 to 4. Guys, இந்த sum எங்க இருக்குது? நம்மளுடைய first volume law of motionல பாத்தீங்கன்னா first இருக்குது. First volumeன்ற பாருங்க. First chapter class 10. Law of motionல இந்த problem இருக்குது. அடுத்த problem. That's great. Very good. That is the thing. அடுத்து நாலாவது ப்ராப்ளம், புக் பேக் தான், நியூமரிக்கல். நாலாவது ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளானட் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிளானட் வந்து 2, இன்னொரு பிளானட் வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஒரு பிளானட் வந்து 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாஸ் ஆஃப் 2 பிளானட் 2 and 3 and the ratio of their radii. ரைட்? இதோட ரேடியஸ் வந்து 4 சொல்லியிருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 7 சொல்லியிருக்காங்க. ரைட்டா? 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. 1 2, இன்னொன்று வந்து 3 மாஸ் பிளானட். இந்த பிளானட்டுடைய ரேடியஸ் 4 சொல்லியாச்சு. இந்த பிளானட்டுடைய ரேடியஸ் 7ன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன கேக்குறாங்க? what they are asking, find the ratio of their acceleration due to gravity. Acceleration due to gravity we know that இல்லையா? so mg equal to g times m1 m2 by r square னு சொல்றோம். இது m1 இல்ல m2 எடுத்துக்கலாம். அப்ப ஒரு இது கேன்சல் ஆயிடும். so we can say that g which is equal to capital G m by r னு நம்ம
general சொல்லலாம். This is acceleration due to gravity formula. அப்போ the same thing I am going to apply for first planet and for the second planet. அப்போ first planet சொல்லும்போது we have g1 equal to g then m1 by r1. ரெண்டாவது planet g2 equal to g m2 r2, right? m2 r2. அப்ப இங்க என்ன தெரியுது, இந்த g உடைய வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கு since it is constant, right? Gravitational constant சொல்லும்போது அதனுடைய வேல்யூ remains same. அப்போ we can change m1 m2 r1 r2 radius, அது வந்து பாத்தீங்கன்னா mass. அப்போ you will apply. so என்ன கேக்குறாங்க, ரேஷியோ கேக்குறாங்க. so g1 by g2. g1 என்ன நமக்கு தெரியும், g m1 by r1 divided by g m2 by r2, right? இது எப்படி எழுதலாம், g m1 by r1 இதை நான் அப்படியே ரெசிப்ரோகேட் பண்றேன் into r2, right? r2 by g m1 இல்லையா? இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது என்னன்னா, we know that this is r square, இங்க r square இருக்கு. அப்போ this is also r square, this is also r square. அப்போ இதுவும் r square, இதுவும் r square. அப்போ r square r square. சரிங்களா? now you directly substitute the value. என்ன சொல்லலாம், this is m2 இல்லையா, gm2, right? இங்க இருக்குது இல்லையா, அதை நான் அப்படியே எழுதி இருக்கிறேன். அப்போ இந்த gயும் இந்த gயும் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, நார்மல். so remaining term என்ன இருக்கு, we have m1 and the m1, let us say this is the first planet. so m1 என்றது என்ன, 4 divided by அதனுடைய radius என்ன, இது sorry mass இல்லையா, 4 இல்ல 2 இல்லையா, mass தானே, mass வந்து 2, அதனுடைய radius பாத்தீங்கன்னா 4, so ஸ்கொயர் பண்ணும்போது 16 into r2 பாத்தீங்கன்னா இது இது, so r ஸ்கொயர், so 49 divided by இதோட mass வந்து 3, so நான் அப்படியே 3 ன்னு எழுதிட்டேன். சரியா? இது பாத்தீங்கன்னா 1 time, 2 1s are 2 8s are, so which is equal to what, 49 divided by 8 3s are 24. அப்போ g1 is to g2 equal to 49 is to 24, right? so இதுதானே இப்போ நமக்கு ஃபைனலா கிடைச்ச வேல்யூ. clear with this my dear children? do you have any doubt here? fourth sum is not there. டேய் நீங்க தானடா fourth sum இருக்குன்னு நீங்க அநியாயம் பண்றீங்களடா. okay shall we move to the next thing? அடுத்து shall we move to the next thing? so anything is there, any other problem is there? வேற ப்ராப்ளம் இருக்கா இல்ல அவ்வளவுதானா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஓகே. ஹார்ட் क्वेश्चंसலாம் இல்லையா? ஹார்ட் क्वेश्चंस ஒண்ணுமே இல்லையா? ஹார்ட் क्वेश्चंस பார்க்கலாம். ஹார்ட் क्वेश्चंस ரொம்ப சிம்பிள். you just see two block bodies ன்னு சொல்லி இருக்காங்க. two block bodies, right? so இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொரு ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. they are in contact, அந்த வேர்டே அதுதான். they are in contact சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, two blocks of mass is 8 kg
அப்புறம் 2 kg. ரைட், ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 8 kg ன்னு சொல்றாங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 2 kg ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன், அந்த ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன்னு சொல்றாங்க. சரியா, 15 நியூட்டன்னு சொல்றாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, what will be the acceleration of this object? அப்போ இந்த A2 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் உடைய acceleration என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். Right, let me read the question. Two blocks of masses 8 kg and 2 kg respectively lie on smooth horizontal surface and they are in contact. ஒட்டி வச்சிருக்காங்க. They are pushed by the horizontal force 15 Newton. Calculate the force exerted on. Okay, right, they are asking the force exerted on 2 kg. அப்ப acceleration நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதோட acceleration எனக்கு தெரியாது. How we can find? ரொம்ப சிம்பிள். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை நான் தள்ளுறேன், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஃபோர்ஸ் தான் நான் கொடுப்பேன் இல்லையா? ஜெனரலா யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணணும், ஸோ நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் இல்லையா? இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ இதோட இன்னொரு ஆப்ஜெக்டை நான் ஒட்டி வைக்கிறேன், ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ அதே ஃபோர்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர், பட் மறுபடியும் நான் சொல்றேன். ரைட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, லெட் அஸ் சே திஸ் இஸ் 10 kg. இந்த ஆப்ஜெக்ட் மேல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறேன் 10 நியூட்டன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்டை இதோட சேர்க்க போறேன். சரியா, இந்த ஆப்ஜெக்டை நான் ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட எடை பாத்தீங்கன்னா ஒரு 12 kgன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸும் 10 நியூட்டனா இருந்தால் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? இந்த ஆப்ஜெக்ட் இப்போ மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? என்னுடைய கேள்வி இதுதான். மூவ் ஆகுமா? will it move? சொல்லுங்க, will it move my dear children? என்ன பதிலே வரல? will it move or not? the force will not be same. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் உடைய எடை அதிகமாயிடுச்சு, சோ அதே ஃபோர்ஸ் என்னால கொடுக்க முடியாது நியூட்டன் செகண்ட்ல. அப்போ எப்படி எழுதலாம்? I can say that force directly proportional to ma, or I can say this as F equal to ma. இல்லையா? அப்ப இங்க பாரு, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து தான், அதாவது 22 கிலோக்கு சேர்த்து தான் என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இருக்குது இல்லையா? என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை சேர்த்து மாதிரி தான் இருக்குது. அப்போ சேம் திங். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒட்டி வச்சிருக்காங்க, நான் 15 நியூட்டன் கொடுக்குறேன், இந்த ஆப்ஜெக்ட் இப்போ மூவ் ஆகுது. அப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுடைய ஆக்சிலரேஷன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். when I apply the Newton second law, F equal to ma, F வந்து 15. மாஸ் என்ன? இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆர் கான்டாக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து தான் என்னுடைய ஃபோர்ஸ். அப்போ 10 kg into acceleration தெரியாது. அப்போ we need a, so 15 divided by 10 equal to a. அப்போ இந்த 0 போயிடுச்சு, இங்க ஒரு பாயிண்ட் வைப்போம். அப்போ 1.5 meter per second square is the acceleration. அப்போ a1 and a2 இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் உடைய acceleration என்ன? சேம் தான், ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒட்டி தான் இருக்குது. அப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் உடைய acceleration பாத்தீங்கன்னா 1.5 meter per second square. இது first understanding. Is that clear? Is that clear, my dear children? Is that clear? கண்டிப்பா 11க்கும் போடுற, டோன்ட் வரி. அப்ப என்ன கேக்குறாங்க? இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். சேம் ஃபார்முலா, F equal to ma. செகண்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா? 2 2 2. we don't know what is F2, பட் நமக்கு m2 தெரியும், என்ன 2 kg. a2 தெரியும், அதோட acceleration 1.5. So when I multiply, I get 3 Newton.
அப்போ இந்த F2க்கு மேல 2 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ரைட், F2க்கு மேல 3 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இந்த F2 இந்த ரெண்டாவது ஆப்ஜெக்ட் 2 kg மேல 3 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. மிச்சம் இருக்கிற 12 நியூட்டன் வந்து இந்த 8 kg ஆப்ஜெக்ட் வந்து வாங்கிக்குது. இதுதான் வந்து இதுல இருக்கிற பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். I hope this is very very clear. Right? Doubt இருக்குங்களா? Do you have any doubt? 12th க்கு போடுறேன், don't worry. Okay. Right. 11th க்கு போடுறேன்மா, 11th க்கு போடுறேன், don't worry. Okay. Yes. So அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்தாச்சு. So லாஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா we have a heavy truck. ஒரு பெரிய ட்ரக் இருக்குது. சரியா? இந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா ஆர் மூவிங் வித் த, அதாவது ஒரு ட்ரக் ரைட் பிளஸ் வந்து ஒரு பைக். ஓகே, ஐம் நாட் குட் இன் டிராயிங், பட் ஏதோ சம்மட் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறேன். ஒரு பைக்கு ஒரு ட்ரக் இருக்கு. சரியா? ஒரு பைக்கு அண்ட் ட்ரக், தே ஹாவ் சேம் கைனடிக் எனர்ஜி. நோட் த வேர்ட் விச் தே ஹவ் கிவன். சேம் கைனடிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. ரைட், தே ஹாவ் சேம் கைனடிக் எனர்ஜி. ஒரே வேகத்தில் போகுது. அதாவது கைனடிக் எனர்ஜின்றது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும்போது we implement kinetic energy. You will learn in 11th standard briefly about this. Same kinetic energy. So kinetic energy-க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. Kinetic energy which is equal to 1/2 mv ஸ்கொயர்னு ஜெனரலா சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து ட்ரக், இது வந்து ட்ரக். ஓகேவா? இது வந்து ட்ரக், இது வந்து பைக். ரெண்டுத்துக்கும் கைனடிக் எனர்ஜி இருக்கு. அந்த கைனடிக் எனர்ஜி சேமா இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சேமா இருக்குது. சேம் கைனடிக் எனர்ஜி. அப்போ எனக்கு ட்ரக் பைக் இருக்கு இல்லையா? ஸோ ஐ நீட் டு டிஃபரன்ஷியேட் இல்லையா? ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார் ட்ரக் ஈக்குவல் டு 1/2. ரைட், ரைட். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார் ட்ரக் equal to 1/2 mass of truck velocity of truck square. The kinetic energy is 1/2 mv square. 1/2 mv square. So truck bike differentiate பண்றதுக்காக இது வந்து பைக். சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? they both have சேம் கைனடிக் எனர்ஜி. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ரிலேட் பண்ண போறேன். சேம் கைனடிக் எனர்ஜி இல்லையா? ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் ட்ரக் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் பைக். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் 1/2 mt vt ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 mv vb ஸ்கொயர். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1/2வும் இந்த 1/2வும் ஈஸியா கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்த லைன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த மாஸ் ஆஃப் த ட்ரக், மாஸ் ஆஃப் த ட்ரக் 4 times ஆஃப் மாஸ் ஆஃப் த பைக்னு கொடுத்துருக்காங்க. கேள்வியில் நான் எதுவும் சொல்லல. ரைட்டா? அப்போ ஒரு ட்ரக்கினுடைய எடை பார்த்தீங்கன்னா 4 பைக் சேர்ந்தா கிடைச்சிருன்னு சொல்றாங்க. given data mt equal to 4 mb. அப்போ I can replace this mt. இந்த mt இருக்கு இல்லையா? இந்த mt நான் 4 mb னு சொல்லலாம். அப்ப அப்படி சொல்றேன். அப்போ 4 mb. then இந்த vt அப்படியே தான் எழுதுறேன், மாற்றமே இல்லை. then இந்த mb vb ஸ்கொயர் அப்படியே தான் எழுதுறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த mb-யும் இந்த mb-யும் கேன்சல் பண்றேன். இப்போ நான் அப்படி கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 4 vt ஸ்கொயர் ஈக்குவல் டு vb ஸ்கொயர் இல்லையா? 4 vt ஸ்கொயர் ஈக்குவல் டு vb ஸ்கொயர். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரைட், ஸ்கொயரிங் ஆன் போத்.
சார் இது பண்ணியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் பண்ணுறது கொஞ்சம் சேஃப். ஏன்றதை நான் சொல்கிறேன். இது அப்போ இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? எனக்கு 4 ஸ்கொயர் ரூட் தான் எனக்கு 4 வந்து 2ஆ மாறிடும். விடி ஸ்கொயர் விடியா மாறிடும். விபி ஸ்கொயர் விபியா மாறிடும். இதோட அப்படி நிறுத்திக்க போதும், ரொம்பலாம் போக வேண்டாம். அடுத்த கான்செப்டுக்கு வருவோம். என்ன கேட்குறாங்க கேள்வி? ஃபைண்ட் தேர் தென் கால்குலேட் தேர் மொமெண்டா, ரைட், ரேஷியோ ஆஃப் தேர் மொமெண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மொமெண்டா ட்ரக்கு பிளஸ் பைக்கினுடைய ரேஷியோவை கண்டுபிடிங்க. நமக்கு என்ன தெரியும்? மொமெண்டம் which is equal to mass into velocity. அப்போ for truck and bike ன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? PT by PB equal to moment of truck இல்லையா MT VT, moment of bike இல்லையா MB VB. சரியா? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், இந்த MT அப்படின்றத நான் இங்கே 4MBன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை நான் இப்போ எழுத போறேன். அப்போ MTன்றத 4MB. சரியா? அந்த VTன்றத நான் இங்கே என்ன இதெல்லாம் சொல்லியிருக்கேனா? 2VT தான் இருக்கு. ஸோ அப்போ VT அப்படியே வச்சுக்கலாம்னு வச்சுப்போம். அப்போ VTயை நான் அப்படியே வச்சிருக்கேன் டிவைடட் பை இந்த MBயை நான் எதனா சொல்லியிருக்கேனா? எதுவுமே சொல்லலை. அப்போ MBயை நான் அப்படியே வச்சிருக்கேன். ஆனா VBக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்னது? 2VT. சரியா? இப்ப பாரு, உனக்கே தெரியும், ரொம்ப சிம்பிளா கேன்சல் பண்ணலாம். இந்த MBயும் இந்த MBயும் கேன்சல், இந்த VTயும் இந்த VTயும் கேன்சல். இது 2 டேபிள்ல 2 டைம்ஸ், 2 டேபிள்ல 1 டைம். அப்ப நமக்கு என்ன வேல்யூ வருது? 2 divided by 1. So this is nothing but moment of truck divided by moment of bike. So this is the answer. So the ratio is nothing but 2:1. புரியுதா? Is that clear, my dear children? Is that clear? Okay Akshaya. Is that clear? 11th க்கு நான் போடுறேன், don't worry. Is that clear, my dear children? Is that clear? I hope this is very clear, I believe. Yes. So I hope this video is very, very useful. Thank you so much for joining the live session. Help others with a smile. நல்லா படிங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சார் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாருன்னு சொல்லுங்க. அவங்களையும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க. Thank you. Help others with a smile. Thank you.